இப்போ இடையில வந்து விஜய் தாவேக்கா நிர்வாகிகளை திமுக தாக்கிட்டாங்க அப்படின்ட்டு 2 நாளாக ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுட்டு இருக்கு. என்னங்க பண்ணுறது, இந்த நாடகம் அந்த மேடையில் எத்தனை நாளம்மான ஒரு பாட்டு வரும். அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்களை போட்டு ஆடியோன்னு அடிச்சாங்க சார். பொம்பளை 2 பக்கத்துலேருந்து சொல்கிறாங்க சார். ஏங்க யாராவது ஓட்டு போடுன்னு அடிப்பாங்களாங்க? எந்த ஊரில் நடக்கும் சொல்லுங்கள்? எந்த ஊரில் போய் நீ தாவேக்காக ஓட்டு போடணும் அடிக்கன்னு? வேறு என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் கேட்டு தான் அந்த இன்ஸ்பெக்டர் எழுதுறவருக்கே சிரிப்பு வரும். அப்படியாம்மா சரிம்மா சார் அடிச்சாங்களா? ஐயோ சார் அடிச்சிட்டாங்க சார். சார் ரைட்டு. இதில் போய் நாடகம்னு சொல்கிறீங்களா சார்? கர்ப்பிணி பெண்ணை தாக்கியிருக்காங்க. திமுக வந்து எங்களை ஓட்டு கேட்க வந்த எங்களை ஏன் வரீங்க, அனுமதி கேட்கலையா அப்படின்னு தாவேக்காவை தாக்குறத நம்மளே பார்க்குறோம். இந்த 3 அம்மாக்களை தாக்குனதை எங்கே பார்த்தோம்? ஆனாலும் அவங்க போய் சொல்லி புகார் கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ண முடியும்? என்னை திட்டினாங்க, அவதூறு பண்ணாங்க சார், ஓட்டு போட சொல்லி அடிக்கிறாங்க சார்னா என்ன ஓட்டு காரில் தான் விழுவான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் பெரிய ரவுடி பையனாக இருப்பான். சும்மா ரோட்டில் உட்காந்து போகிறவரெலாம் 4 வச்சுக்கிட்டு இருப்பான். இவன் போகிறவன் பார்த்தா அண்ணா வணங்கண்ணா அப்படின்வான். அண்ணா வணக்கம் போடா அப்படின்வான். அந்த மாதிரி இருக்கிறவன் அந்த தேர்தல் வந்தோன்னே பார்த்தா வேஷ்டின்னா அந்த இதெல்லாம் மாறிட்டு இவரு போய் கும்பிட்டு இருப்பார். அண்ணா அந்த வீட்டில் 8 ஓட்டுக்குதுண்ணா. அம்மா அம்மா வணக்கம்மா போடுங்கம்மா. நடக்குமா நடக்காதா? அந்த அம்மா நினச்சிக்கோம், டேய் இதே தெருவில் நீ என்ன வேலை பண்ண, என் பையனை இழுத்து போட்டு அடிச்சு நான் போய் கேட்டதுக்கு என்ன அசிங்கசியமாக பேசினேன். இன்றைக்கி வந்து அம்மா தாயன்னு காலில் விழுறேன். தம்பி உனக்கு தான் தம்பி ஓட்டு.